அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிகு மாணவ மாணவிகளே, அன்பு சகோதர சகோதரிகளே, சென்ற பாடத்திலே நாங்கள் பாடம் சம்பந்தப்பட்ட முகத்திமுல் இல்ம் சம்பந்தமாக ஒரு சில விடயங்களை நாங்கள் பார்த்தோம். இன்றைய பாடத்திலே இன்ஷா அல்லாஹ் நாங்கள் நஹ்வை பற்றி மேலதிகமான விளக்கங்களை பார்க்க இருக்கின்றோம். இந்த நஹ்வை பொறுத்தவரையில் ஹாதிமுல் இல்ம், இந்த நஹ்வு ஏனைய அறிவுகளுக்கு ஒரு ஹாதிமான மகத்தான இல்மாக திகழ்கிறது. எந்த கலையினை எடுத்துக்கொண்டாலும் அந்த கலையில் தொடர்ந்து பயணித்து செல்ல வேண்டுமாக இருந்தால் இந்த நஹு அத்திய அவசிய ஒன்றாக திகழ்கிறது. இதனால் தான் சில உலமாக்கள் சொல்கிறார்கள் இந்த நஹு கலையினை இவ்வாறு: அந்நஹு சுல்லமுன் லில் வுசூலி இலா ஸாஇரில் ஃபுனூன், ஏனைய கலைகளை கற்றுக்கொள்ள அதன்பால் சென்றடைய இந்த நஹு ஒரு ஏணியாக காணப்படுகிறது என்ற கருத்தினை சிலர் முன்வைக்கிறார்கள். இந்த நஹு என்ற பெயரினை பார்க்க போனால் அபுல் அஸ்வத் அத்துஅலி ரஹ்மஹுமுல்லா அவர்கள் சில தவறுகளை நஹுடைய விடயத்தில் மக்களிடம் அவதானித்த பொழுது அதை பார்த்து கவலை கொண்டவர்களாக அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் கவலையுடன் இதை பற்றி முறையிட்டார்கள். அந்த நேரத்திலே அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு ஏட்டில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல் கலாமு இஸ்முன் வ ஃபிஅலுன் வ ஹர்ஃபுன், அல் இஸ்மு மா அன்பஅ மினல் முஸம்மா வல் ஃபிஅலு மா அன்பஅ அன் ஹரக்கத்தில் முஸம்மா வல் ஹர்ஃபு மா அன்பஅ அம்மா ஹுவ லைஸ இஸ்மன் வலா ஃபிஅலன் என்று எழுதிவிட்டு அதனை அபுல் அஸ்வத் அத்துஅலி ரஹ்மஹுமுல்லா அவர்களிடம் கொடுத்து ஒரு வார்த்தையை சொன்னார்கள். அதாவது உன்ஹு ஹாதன் நஹ்வ என்று சொன்னார்கள். இந்த நஹுடைய விடயத்தில் நீங்கள் இவ்வாறே பயணம் செய்யுங்கள். அதனுடைய அர்த்தமாவது உஸ்லுக் ஹாதத் தரீக் உக்சுல் ஹாதல் கஸ்த ஃபீ வலஇ கவாயிதில் லுகா அல் அரபியா, அதாவது அரபு மொழி சட்டங்களை தொகுப்பதில் இவ்வாறே நீங்கள் பயணம் செய்யுங்கள், இதனையே நாடி செல்லுங்கள் என்று சொன்னார்கள். எனவே அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பாவித்த அந்த உன்ஹு ஹாதன் நஹ்வ என்ற வார்த்தை, இந்த அடிப்படை வார்த்தையினை வைத்துதான் நஹு என்ற பெயர் வைக்கப்பட்டதாக சில வரலாறுகளில் பதிவு செய்யப்படுகிறது. இதற்கு மாற்றமாக சில வரலாறுகளும் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் இந்த வரலாறு தான் இதில் மஷ்ஹூராக திகழ்கிறது. அடுத்ததாக நஹு கலையினை கற்கக்கூடிய நாம் தெரிந்திருக்க வேண்டிய விடயங்களில் முதலாவது மதாஹிபுன் நஹு. நஹு கலையில் காணப்பட்ட மதுஹபுகள் என்ன என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். இரு மதுஹபுகள் பிரபல்யமாக காணப்பட்டது. ஒன்று மதுஹபுல் பஸரா, இரண்டாவது மதுஹபுல் கூஃபா. இந்த இரு மதுஹபுகளும் மிகவும் பிரபல்யமான மதுஹபாகவே திகழ்கிறது. எனவே நஹு சட்டங்களை ஆராயும் பொழுது ஒவ்வொரு கோத்திரத்தினருக்கும் கிடைத்த தரவுகளின்படியும் அவர்கள் தான் சேகரிக்கும் நஹு சம்பந்தப்பட்ட தரவுகளை பெரும் விதத்திலையும் கருத்திற்கொண்டு அவர்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது. அதே நேரத்தில் தாங்கள் ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக தங்களுக்கென சில உசூல்களை வைத்து கொண்டார்கள். எவ்வாறு ஃபிக்ஹுடைய விடயத்தில் 4 இமாம்களும் தங்களுக்கென சில அடிப்படை உசூல்களை வைத்து கொண்டார்களோ அதே போன்று பஸராவில் வாழ்ந்த அந்த பஸரா மக்களும் கூஃபாவில் வாழ்ந்த அந்த கூஃபா மக்களும் தங்களுக்கென நஹு சட்டங்களை அறிமுகப்படுத்துவதற்கு, ஆராய்வதற்கு, தாங்கள் சட்டமெடுப்பதற்கென்று சில அடிப்படை உசூல்களை வைத்து கொண்டார்கள். எனவே அந்த அடிப்படை உசூல்களில் ஏற்பட்ட மாற்றங்கள், கருத்து வேறுபாடுகள் பிற்காலங்களில் மதுஹபுகளாக தோற்றம் பெற்று வளர்ச்சி அடைந்தது என்றும் கிதாபுகளிலே பதியப்பட்டிருக்கிறது. அதைத்தான் இப்பொழுது நாங்கள் மதுஹபுல் பஸரியின், மதுஹபுல் கூஃபியின் என்று சொல்கிறோம். ஆரம்ப காலத்தில் நஹு என்ற கலை தோற்றம் பெற்று உருவான இடம் பஸராவாக காணப்பட்டது. அங்கே இமாம் அபுல் அஸ்வத் அத்துஅலி ரஹ்மஹுமுல்லா அவர்களின் மூலமாக ஒரு கலையாக உருவாக்கப்பட்டது. மறுபக்கமாக கூஃபாவில் வளர்ச்சியடைந்து வந்தது. இவ்விரு நகரங்களும் மிகவும் முக்கிய நகரங்களாக திகழ்கிறது. என்றாலும் கூஃபா நாட்டில் உள்ள இமாம்கள் பஸரா நாட்டு மக்களிடமே தங்களது அறிவினை பெற்றுக்கொண்டார்கள். பிற்காலங்களில் நஹு சம்பந்தப்பட்ட விடயங்களில் கூஃபா நாட்டவர்களினுடைய இஜ்திஹாதுகளில் சில ஹிலாஃபுகள் காணப்பட்டது. அவர்களுக்குள் காணப்பட்ட இந்த ஹிலாஃப் இந்த இரு மதுஹபுகளும் தோற்றம் பெறுவதற்கு ஒரு காரணமாக அமைந்தது என்றும் நாம் கற்றிருக்கின்றோம். இந்த ஹிலாஃப் உருவாவதற்கான காரணமாக திகழ்கிறது அந்த கூஃபா நாட்டில் உள்ள அல்லது பஸரா நாட்டில் உள்ள சூழல்கள். ஏனென்று சொன்னால் பஸரா நாட்டவர்களை பொறுத்தவரையில் பாரம்பரிய தூய அரபினை பேசக்கூடிய கபீலாக்களுடன் பஸரா நாட்டவர்கள் சேர்ந்திருந்தார்கள்.
அவர்களையே சில விடயங்களை பின்பற்றினார்கள். ஆனால் கூஃபாவாசிகள் வெளிப்பிரயாணங்களை அதிகம் மேற்கொண்டார்கள். ஆங்காங்கே கிடைக்கும் எல்லா அரபுசார் அறிவுகளையும் கற்க ஆரம்பித்தார்கள். அத்தோடு வெளி கலாச்சாரங்கள் அவர்களுக்குள் ஊடுருவ ஆரம்பித்தது. இதனால் கூஃபாவாசிகள் அசில் அரபு மொழி பேசும் மக்கள் அல்லாத ஏனையவர்களுடன் கடக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இதனால் கூஃபா பசரா என்ற இரு மதுஹபுக்கிடையில் கருத்து வேறுபாடுகள் அமைய காரணங்கள் அதிகமாக அமைந்தது. அடுத்ததாக இந்த நஹுடைய சட்டங்களை உருவாக்க இவர்கள் அடிப்படையாக எடுத்துக்கொண்ட விடயங்கள் இரண்டு. ஒன்று சமாஇயா, அடுத்தது கியாசியா. இவ்விரண்டையும் ஆதாரமாக எடுத்துக்கொண்டார்கள். சமாஇயாவை பொறுத்தவரையில் கூஃபாவாசிகள் மற்றும் பசராவாசிகள் இரு தரப்பினரிடமும் இருந்தது. ஆனால் பசராவாசிகள் சமாஇயத்தான முறையில் சட்டம் எடுக்கும் பொழுது அரபு மொழியை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கில் தஷத்துதாக இருந்தார்கள். இதற்கு பிரதான ஆதாரமாக குர்ஆனை எடுத்துக்கொண்டார்கள். அதே நேரம் ஹதீஸ்களை ஆதாரமாக எடுத்துக்கொண்டார்கள். ஆனாலும் எந்த ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது போல நஸ்ஸாக வருகிறதோ அதை மாத்திரம் ஆதாரமாக எடுத்துக்கொண்டார்கள். மஅனா ரீதியாக ரிவாயத் செய்யப்பட்ட எந்த ஒரு ஹதீஸையும் இவர்கள் ஆதாரமாக எடுக்கவில்லை. அதே போன்று இந்த குர்ஆன் ஹதீஸை பசராக்கள் ஆதாரமாக எடுப்பது போன்றே கவிதைகளை எடுத்துக்கொண்டார்கள். எந்த கவிதைக்கு காயில் அந்த கவிதையை சொன்னவர் இல்லையோ அந்த கவிதையும் விட்டு விடுவார்கள். அதே போன்று அரபு பேச்சு வழக்கில் கரீபாக, ஷாஸாக, நாதிராக இருக்கக்கூடியவைகளையும் விட்டு விடுவார்கள். எது முத்தரிதாக இருக்குதோ அப்படியானவைகளில் இருந்துதான் அரபு மொழியை பாதுகாக்க வேண்டும் என்ற விதத்தில் தஷத்துதாக இருந்து முத்தரிதான விடயங்களை கொண்டு நஹுடைய சட்டங்களை உருவாக்கக்கூடியவர்களாக இந்த பசராவை சேர்ந்த மதாஹிபுல் பசராக்கள் ஆகியிருந்தார்கள். ஆனால் கூஃபாவாசிகளை பொறுத்தவரையில் இந்த சமாஇயத்துடைய விடயத்தில் நடுத்தரவாக முத்தவசிதாவாக நடந்து கொண்டார்கள். அவர்கள் ஷாஸான, நாதிரான, கரீபான எல்லா விடயங்களிலிருந்தும் நஹுடைய விடயங்களுக்கு தேவைப்பட்ட சட்டங்களை எடுத்துக்கொண்டார்கள். இப்படியான விடயங்கள் இரு தரப்பினருக்கும் கருத்து வேறுபாடுகள் உருவாகுவதற்கு காரண கருத்தாவாக அமைந்தது. அடுத்ததாக கியாசியா. இந்த கியாசியாவை பொறுத்தமட்டில் பசராக்கள் இதிலும் தஷத்துதாகவே இருந்து கொண்டார்கள். எது பாவனையில் புழக்கத்தில் அதிகமாக இருக்கிறதோ அதனை மாத்திரம் கொண்டே கியாஸ் பிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். கரீபாக, ஷாஸாக, நாதிராக வரக்கூடியவர்களை விட்டு விடுவார்கள். இதற்கு மாற்றமாக கூஃபாவாசிகள் அவர்கள் கியாசுடைய விடயத்தில் இதிலும் முத்தவசிதாவாகவே நடந்து கொண்டார்கள். ஷாஸாக, கரீபாக, நாதிராக வரக்கூடிய எல்லாவற்றிலும் கியாஸ் பிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த கியாசுடைய விடயத்திலும் இரு தரப்பினர்களுக்கு இடையில் கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு இதுவும் ஒரு காரணமாக அமைந்தது என்று கிதாபுகளில் வரலாறுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே தான் சில உலமாக்கள் சொல்லுவார்கள், அல் பசரா தகீசு வல் கூஃபத்து தஸ்மஹு. பசராக்கள் கியாசியத்தினை ஆதாரமாகவும் கூஃபாக்கள் கேள்விப்படும் எல்லாவற்றையும் ஆதாரமாக எடுத்துக்கொண்டார்கள். அவைகளை வைத்தே சட்டங்களையும் உருவாக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சிலர்கள் சொல்வதை நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். எனவே நாம் கற்க இருக்கும் இந்த கிதாபின் முசன்னிஃப் ரஹிமஹுமுல்லா அவர்களும் கூஃபா நாட்டை சேர்ந்தவர்கள் தான். இந்த கிதாபிலே கூஃபா வாசிகளினுடைய இஸ்திலாஹாத்தினையே இவர்களும் பாவிக்கின்றார்கள். உதாரணமாக பசராக்கள் ஜர்ரி என்று பாவிப்பார்கள். ஆனால் கூஃபாவாசிகள் ஹஃபுல் என்று கூறுவார்கள். இதே ஹஃபுல் என்ற வார்த்தையை தான் இவர்களும் இந்த கிதாபில் புழங்கி இருக்கின்றார்கள். அதே போன்று ஜஸ்முடைய ஆமிட்கள் கைஃபமா என்ற ஒரு ஆமிலை கொண்டு வருவார்கள். இந்த கைஃபமா என்ற ஆமிலை பொறுத்தவரை ஜஸ்முடைய ஆமிலாக கூஃபாவாசிகள் தான் பாவிப்பார்கள். பசராவாசிகளிடம் ஜஸ்முடைய ஆமிலாக இது பார்க்கப்பட மாட்டாது. எனவே இந்த ஆஜுர் ரூம் என்ற இமாம் அவர்கள் இந்த கிதாபிலே கூஃபா வாசிகளுக்கு முவாஃபிக்காக நேர்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இவருடைய இந்த போங்கில் விளங்கப்படுகிறது இவர்களும் கூஃபா நாட்டைச் சேர்ந்த ஒரு இமாம் தான் என்று விளங்கப்படுகிறது. இதனை சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இவர் கூஃபா நாட்டைச் சேர்ந்தவர் தான் என்ற ஒரு கருத்தையும் அவர்களுடைய முகத்திமாக்களில் கூறியிருக்கின்றார்.
இந்த இரு மதுஹபுகளிலும் நாங்கள் பின்பற்றுவது பசராக்களை நாங்கள் இத்திபா பண்ணுகின்றோம். காரணம் அவர்களினுடைய உசூல்கள் ஷுரூத்துகள் எல்லாமே அரபு மொழிகளை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கில் தசத்துதாக இருப்பதனால் நாங்கள் பசராவாசிகளையே அதிகமாக பின்பற்றுகின்றோம். அத்தோடு இந்த இரு மதுஹபுகளிலும் உலமாக்கள் காணப்பட்டார்கள். அவர்களுடைய அறிவு விடயத்திலே மிகவும் பிரபலியமாக இருந்தார்கள். பசரா நாட்டை பொறுத்தவரையில் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய மாணவனாகிய அபுல் அஸ்வத் அத்துஅலி ரஹ்மஹுமுல்லா அவர்கள் பிரபலியமாக திகழ்ந்தார்கள். அதற்கு பின்னால் அவர்களுடைய மாணவர் அல் ஹலீல் பின் அஹ்மத் அல் ஃபராஹித், அதற்கு பின்னால் இமாம் அல் அஹ்ஃபஷி, அதற்கு பின்னால் அல் இமாம் முபர்ரித், அதற்கு பின்னால் அல் இமாம் அல் அஸ்மாஇ, அதற்கு பின்னால் அல் இமாம் அல் ஜரீர், அதற்கு பின்னால் அல் இமாம் அபு உஸ்மான் அல் மாசினி. இவ்வாறு பசரா நாட்டவர்கள் அதிகமானவர்கள் இந்த நஹு கலையிலே மிகவும் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தார்கள். பல இமாம்களுடைய பெயர்களில் நிறைய கிதாபுகளிலே அவருடைய பெயர்கள் பதியப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக கூஃபா நாட்டவர்களை பொறுத்தவரையில் அந்த கூஃபா நாட்டவர்களுக்கு முஅஸ்ஸிஸாக திகழ்ந்தார் நஹு கலையிலே அல் கிசாஇ ரஹ்மஹுமுல்லா அவர்கள். இந்த கிசாஇ ரஹ்மஹுமுல்லா அவர்கள் நஹு கலையில் மட்டும் தேர்ச்சி பெறாமல் இல்முல் குர்ஆனிலும் மிகவும் தேர்ச்சி பெற்றவர்களாகவே இருந்தார்கள். அதனால் அதிகமாக குர்ஆனை இந்த கூஃபாவாசிகள் ஆதாரமாக எடுத்துக்கொள்வார்கள். அதே போன்று அபு ஜஅஃபர் ரஹ்மஹுமுல்லா, அபு முஸ்லிம் ரஹ்மஹுமுல்லா, அபு ஜக்கரியா ரஹ்மஹுமுல்லா, அபு யூசுப் ரஹ்மஹுமுல்லா, அபு மூசா ரஹ்மஹுமுல்லா, முஆத் பின் முஸ்லிம் ரஹ்மஹுமுல்லா போன்றோர்கள் கூஃபா நாட்டவர்களில் மிகவும் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தார்கள். இவர்கள் அல்லாத அதிகமானோர் இன்னும் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தார்கள் என்று கிதாபுகளில் பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக நாங்கள் சில ஹிலாஃபுகளை பார்க்கலாம். உதாரணமாக நாங்கள் ஜஞ்சானி கிதாப் கற்கின்ற பொழுது அதில் ஆரம்பத்தில் நாங்கள் கற்றிருக்கின்றோம், ஒரு ஃபிஅலினுடைய அடிப்படை என்னவென்பதில் கருத்து வேறுபாடுகள் வருகிறது. அதாவது முஸ்தக் மின்ஹு அஸ்லுல் வாஹித் எது என்பதில் கருத்து வேறுபாடு. பசராக்கள் பொறுத்தவரையில் சொல்லுவார்கள் ஒரு ஃபிஅலினுடைய அடிப்படை அதனுடைய மஸ்தர் என்று. கூஃபா நாட்டவர்களை பொறுத்தவரையில் சொல்லுவார்கள் ஒரு ஃபிஅலினுடைய அடிப்படை அல் ஃபிஅலுல் மாதி என்று. இதே போன்று இஸ்மை எடுத்துக்கொண்டால் இஸ்முன் என்ற சொல் எதிலிருந்து வந்தது என்பதிலும் கருத்து வேறுபாடு வருகிறார்கள். பசரா நாட்டவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் சொல்கிறார்கள் சமா எஸ்மு சுமுவன், சுமுவன் என்ற அந்த சொல்லிலிருந்து தான் இஸ்முன் என்ற சொல் வந்தது. ஏன் சுமு என்பது உயர்த்தி என்ற அர்த்தத்தை தருகிறது. எனவே பெயர் என்பது ஒருத்தருடைய கண்ணியத்தை உயர்த்துகிறது. அதனால் சுமு என்ற சொல்லிலிருந்து தான் இஸ்ம் என்ற சொல் வந்தது என்று பசராக்குடைய கருத்து. வசம எசிமு சிமத்தன் வ வஸ்மன், வஸ்மன் என்ற மஸ்தரில் இருந்துதான் இசும் என்ற சொல் உருவாகி வந்தது என்று கூஃபாவாசினுடைய கருத்து. காரணம் வசம என்றால் அடையாளமிட்டான், வஸ்மன் என்பது அடையாளம். எனவே பெயர் என்பது ஒருவருடைய அடையாளமாக திகழ்கிறது. அதனால் வஸ்மன் என்ற மஸ்தரிலிருந்து தான் கூஃபாவாசிகள் சொல்கிறார்கள் இசும் என்ற சொல் வந்தது என்று. சுமுவன் என்ற மஸ்தரிலிருந்து தான் இசும் என்ற சொல் உருவானது என்று பசரா நாட்டவர்கள் சொல்கிறார்கள். இவ்வாறு பல கருத்து வேறுபாடுகள் இரு மதுஹபுகளிடமே இருக்கிறது. எனவே இன்றைய பாடத்திலே நாங்கள் நஹு என்பதை பற்றிய சில விளக்கங்கள், அதே போன்று பசரா கூஃபாவாசிகள் என்றால் யார், அவர்களுக்கிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள், அவர்கள் எதை வைத்து சட்டங்களை உருவாக்குக என்ற விடயத்தை பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.